தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணி பக்கம் சாய்ந்தார். திமுக கூட்டணி பக்கம் சாய்ந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2024ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகள் போட்டியிட்டன. ஒன்று திமுக கூட்டணி, இரண்டாவதாக பாஜக கூட்டணி, மூன்றாவது அதிமுக கூட்டணி, நான்காவது நாம் தமிழர் கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி. இதில் முஸ்லிம் கட்சிகள் அதிமுக கூட்டணியிலும் திமுக கூட்டணியிலும் போட்டியிட்டன. குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சியானது அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டது. திண்டுக்கல் தொகுதியில் அதன் தலைவர் நெல்லை முபாரக் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஆனால் முஸ்லிம் கட்சிகள் பாஜக கூட்டணியில் இடம்பெறவில்லை. ஒன்று திமுக கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றன. அதில் மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை திமுக கூட்டணியில் இடம்பெற்றதால் எஸ்டிபிஐ கட்சியானது அதிமுக கூட்டணியில் இடம் பிடித்தது. தற்பொழுது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்த காரணத்தினால் எஸ்டிபிஐ கட்சி அதிமுக கூட்டணியிலிருந்து விலகியுள்ளது. தற்பொழுது எப்படியாவது திமுக கூட்டணியில் இணையலாம் என்று அதற்கான முயற்சிகள் எடுத்து வருகிறது. திமுக அரசை தற்பொழுது புகழ்ந்து பேசி வருகிறது. திமுக ஆட்சியை புகழ்ந்து பேசி வருகிறது. திமுக ஆட்சியின் நடவடிக்கைகளை புகழ்ந்து பேசி வருகிறது. திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி வருகிறார் எஸ்டிபிஐ கட்சி தலைவர் நெல்லை முபாரக் அவர்கள். மேலும் வக்பு வாரிய திருத்த மசோதாவின் பொழுது திமுகவுக்கு முழு மூச்சாக இவர் செயல்பட்டார். தற்பொழுது மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை திமுக கூட்டணியில் இடம்பெற்று தொகுதிகள் பெற்றதை போன்று எஸ்டிபிஐ கட்சியும் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்று ஒரு தொகுதியை எப்படியாவது பெற வேண்டும் என்று நெல்லை முபாரக் முயற்சி செய்து வருகிறார். ஆகவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ள காரணத்தினால், வேறு வழியில்லாத காரணத்தினால் தற்பொழுது எஸ்டிபிஐ கட்சி திமுக பக்கம் சாய்ந்துள்ளது. திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இணைக்கப்படுமா, அதற்கு தொகுதி வழங்கப்படுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.